பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் நம்முடைய தேவனை துதிக்கவும், தேவனை ஆராதிக்கவும், தேவனுக்கு மகிமை செலுத்தவும், சர்வ வல்லமுள்ள நம்முடைய தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க, தேவனை ஆராதிங்க, தேவனை துதியுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து ஆமென் நடத்தி, ஆபத்திலிருந்து, வேதனையிலிருந்து, துக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து நடத்தின நம்முடைய தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம், ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நாம் சந்தோஷத்தோடு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. ஸ்தோத்திரம். 71வது சங்கீதம் 14வது வசனம். நானோ எப்போதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகை நான் அறியேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன் அப்படின்னு சொன்னால், ஆமென் ஆமென், எண்ணிக்கை அறியாதபடி ஆமென் நான் ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆமென். அப்படியே நாம் இந்த நாளில் தேவனை துதிப்போம். 23, 24 நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். ஆமென். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாக்களும் கெம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவள் வெட்க லட்சணந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். ஆமென். நம் தேவனுக்கு துதிகளை செலுத்த ஆமென் தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு முறை கூட துதிப்போம். நாம் ஜபிக்க போகிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராத்திரி உம்முடைய கிருபை எங்களை தாங்கி பாதுகாத்து நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த பகலிலே உம்முடைய கிருபையால் எங்களை மூடி மறைத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆபத்திலிருந்து, வேதனையிலிருந்து, துக்கத்திலிருந்து, வியாதியிலிருந்து எங்களை விடுதலையாக்கி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய தேவையில் உடைய கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. உடைய பிரச்சனம் கூட இருக்கட்டும். உடைய நிறைவானவர் அவரோடு கூட இருந்து நடத்துங்க. அவர்கள் எந்த விஷயத்தில் வேதனையோடு இருக்கிறார்களோ அதன் மீது உடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதற்காக நன்றி அப்பா. நீர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறீரே, நீர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆமென். அற்புதங்கள் இந்த நாளில் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் அப்பா. அப்பா, வியாதியாக இருக்கிறவர்கள் இந்த நாளில் இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிபூர்ண சுகத்தை இயேசு நாமத்தில் அவள் பெற்றுக்கொள்ளட்டும். சரீரத்தில் பரிபூர்ண சுகம் கடந்து வரட்டும். மனதில் பரிபூர்ண நிம்மதி கடந்து வரட்டும். எல்லா சிந்தனைகள் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென் மாறி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆஸ்துமாவில் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே, அற்புதம் செய்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. உம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆஸ்துமாவின் ஸ்பிரிட் இயேசு நாமத்தில் விட்டு போகட்டும் அப்பா. நன்றி கர்த்தாவே. தலையின் பின்பகுதியில் வலியால் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் கர்த்தாவை நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எழுந்து நிற்க முடியாமல் பேலன்ஸ் இல்லாமல் ஆமென் கஷ்டப்படுகிறவர்களுக்காக இந்த நாளில் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். அவர்கள் பேலன்ஸ் கிடைக்கட்டும். எழுந்து நடக்க அவளுக்கு உதவி செய்யுங்க, பலனை கொடுங்க அப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள், பண கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் போதுமான தேவனாக இருக்கிறீர். ஆமென். ஸ்தோத்திரம். பரிபூர்ண விடுதலை கொடுத்து அவளை ஆறுதல் படுத்தி அவளை தேற்றி நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, அது மட்டும் அல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அநேக விஷயத்தில் வேதனையோட துக்கத்தோடு அப்பா கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நீர் விடுதலை கொடுத்து ஆமென் அவருடைய அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தை நீட்டி அவர்களுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த பகலில் உம்முடைய பிள்ளைகளை ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
கர்த்தர் இந்த நாளிலே உங்களை வெற்றியோடு நடத்தி கொண்டு போகட்டும். தேவனுடைய கிருபையும் சமாதானம் தேவன் உங்களை இந்த நாளில் நிறைத்து தேவனுடைய சமாதானம், தேவனுடைய நிம்மதியை கொடுத்து, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்து உங்களை கரம் பிடித்து நடத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம் வசனத்தை கேட்க போகிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், ஆமென், 1வது வசனம். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு, ஆமென், அப்படிப்பட்டுள்ள சீர் பொருந்த பண்ணுங்கள். ஆமென். பரிசுத்தாவினர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இதுதான். ஆமென். சகோதரர் என்று நாம் கூப்பிடும்போது தேவனுடைய சபையில் இருக்கிற சகோதரர்களை நாம் கூப்பிடுகிறோம். கலாத்தியர் சபையில் அவர் சொல்கிறார், சகோதரரே. எதற்காக நாம் சகோதரா சகோதரி என்று கூப்பிடுகிற காரணம், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அதாவது சர்வ வல்லமுள்ள தேவனால் பிறந்தவர்கள் நாம். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். நானும் நீங்களும் மறுபடியும் பிறந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் நாம் சகோதரர் என்று கூப்பிடுகிறோம். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், யாராவது ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் அதனுடைய அர்த்தம், ஆமென், ஏதாவது ஒரு சிறிய பின்மாற்றம் வந்தாலோ, ஆமென், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் குறைந்திருக்கலாம், ஆமென், கொஞ்ச நாளுக்கு பின்மாற்றத்தில் போயிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு குற்றத்தில் நாம் சிக்கி இருந்தால், அகப்பட்டு இருந்தால், ஆமென், நம்மளோட கூட இருக்கிற ஒரு சகோதரன் அப்படியே குற்றத்தில் அகப்பட்டால், ஆமென், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், ஆமென், அதாவது ஆவியின் நிறைந்தவர்களாய் ஆவியில் வாழ்கிற நீங்கள், ஆமென், மற்ற ஒருத்தர் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால், தவறில் அகப்படாமல் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்கள். ஆமென். அப்படி தவறில் அகப்பட்டவர்களை, குற்றத்தில் அகப்பட்டவர்களை, ஆமென், சாந்தமுள்ள ஆவியோடு, ஏது ஆவியோடு நாம் அவர்களுக்கு இடத்தில் போக வேண்டும்? சாந்தமுள்ள ஆவியோடு, ஆமென், போக வேண்டும். இயேசுவில் இருந்தது சாந்தமுள்ள ஆவி. அப்போ சாந்தமுள்ள ஆவியோடு நாம் அவர்களை சீர்பொருந்த பண்ண வேண்டும், அவர்களை திரும்ப கொண்டு வர வேண்டும், அவருடைய பழைய விசுவாசத்தில் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கடமையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். வழி தவறி போனவர்களை, பின்மாறி போனவர்களை, ஆமென், ஒரு குற்றத்தில் அகப்பட்டவர்களை, ஆமென், சீர் பொருந்த பண்ணும்படியா, அவருடைய பழைய நிலைமையில் அவர்களை கொண்டு வரும்படியா, ஆமென், பழைய விசுவாசத்தை அவளை திரும்ப கொண்டு வருகிற அப்படியான ஒரு ஊழியத்தை தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு உதாரணம் என்று சொன்னால், ஒருவன் ஒரு பாவத்தில் சிக்கி கொள்ளுகிறார், ஒரு பாவத்தில் விழுந்து விடுகிறார். அவர், ஆமென், பின்மாற்றத்தில் போய், ஆமென், தேவனை ஜபிப்பதில்லை, தேவனை விட்டு தூர போய்விட்டார். அவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும். நாம் ஜபித்து அவரிடத்தில் போய் அவர்களை பார்த்து அவரிடத்தில் இயேசு குறித்து, இயேசுவின் அன்பை சொல்லி, இயேசு மன்னிப்பார், அவருடைய இரத்தத்தால் கழுவுவார், ரட்சிப்பை கொடுப்பார் என்று சொல்லி அவர்களை நாம் திரும்பவும் கொண்டு வர வேண்டும். ஆமென். சாந்தமுள்ள ஆவியோடு நம் பிள்ளைகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், யார் வழி தவறி போனாலும், ஆமென், நம்மிட கூட இருந்து ஏதாலும் ஒரு விதத்தில், ஆமென், பின்மாற்றத்தில் போனவர்களாக இருந்தால் அவர்களை, ஆமென், திரும்ப யதாஸ்தானப்படுத்த, திரும்ப அவர்களை சீர்பொருந்த பண்ண நம்மை அவர் அழைத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய சுபாவமாக இருக்கிறது. தேவனுடைய சுபாவம் அப்படியே இருப்பதனாலே பரிசுத்தானவர் நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்கிறார். மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவனுடைய சுபாவம் இருக்கிறது. வசனத்தின்படி நாம் ட்ரெயின் பண்ணும்போது அந்த சுபாவத்திலே நாம் வளர முடியும். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், நமக்கு அவருடைய சுபாவம் இருக்கிறது. மற்றவர்கள், ஆமென், புகைகிற விறகை எடுத்து போட்டு விடுவோம் என்று சொல்லாமல் அதை நாம் திரும்ப கொண்டு வர வேண்டும். இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நானும் நீங்களும் எந்த விஷயத்தில், ஆமென், வழி தவறி போயிருந்தாலும், ஆமென், தேவன் நமக்கு, ஆமென், திரும்ப அந்த வழியில் திரும்ப நம்மை கொண்டு வர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்மை திரும்பவும் சீர்பொருந்த பண்ணுவார். நம்முடைய சரீரம், ஆமென், வியாதியில், ஆமென், பலவீனப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார்களா? அந்த இயேசு நமக்கு பலத்தை தருவார், ஆமென், சுகத்தை தருவார். பணத்தில் நீங்கள் பண கஷ்டத்தில் நிலை குழந்து இருக்கிறீங்களா? உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். உங்கள் பிஸ்னஸில் தோல்வியா? ஆமென், அது பழையது போல பிஸ்னஸை நடத்த உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பல விதத்தில் விழுந்து எழுந்து
இழந்து யாரெல்லாம் இயேசுவினிடத்தில் ஓடி வந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாரும் தேவன் அவர்களை சீர் பொருந்த பண்ணியிருக்கிறார். திரும்ப அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளில் ஐயோ என் வாழ்க்கை இப்படியாய் போயிட்டது என்று வேதனையா இருக்காதீங்க. இயேசு உங்களை சீர் பொருந்த பண்ணுவார். திரும்ப உங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுப்பார். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை நம்பிக்கையாகிய கிறிஸ்து, ஆமென், அந்த கிறிஸ்து உங்களை உள்ளத்தில் இருக்கும் வரையிலும், ஆமென், டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமா இன்னைக்கு நீங்கள் எந்த பிரச்சனையில போய்கொண்டிருக்கிறீர்களோ விசுவாசிங்க, நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வருவார், சீர் பொருந்த பண்ணுவார். ஆமென். அது தேவனுடைய சுபாவமாக இருக்கிறது. குஷ்ட ரோகிகளை தேவன் சுகமாக்கினார். ஆமென். சுகமாக்கும் போது அவருடைய சரீரத்தில் குஷ்டம் வந்த அந்த தழும்புகள் ஒன்றும் இல்லாமல் மாற்றி, ஆமென், அவருடைய விரல்கள், முறிந்த விரல்களை எல்லாம் திரும்ப வளர செய்து அவர்களுக்கு திரும்ப கொடுத்து அவர்களை சுகமாக்கினது போல இந்த நாள் உங்களுடைய நாட்கள், உங்களுடைய நேரங்கள் இழந்து போனீங்களா, அதை திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யோவேலிலே நாம் பார்க்கிறோம், இழந்து போன வருஷங்களை அவர் நமக்கு திரும்ப கொடுக்கிறவர். ஆமென். அதுதான் நமக்கு சீர் பொருந்த பண்ணுகிறது, திரும்ப கொடுக்கிறது. ஆமென். அதனால உங்களுடைய நாட்கள் நஷ்டமானது, ஆமென், வியாதி வந்து என்ற நாட்கள் நஷ்டமானது, கொரோனா வந்ததுனால மாசங்கள் எனக்கு நஷ்டமாகி போனது என்று வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆமென், நம்பிக்கை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கும்போது நீங்க விசுவாசிங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை திரும்ப நிறுத்துவார். ஆமென். எலியாவை போல, ஆமென், சூரியச்சனின் கீழே உட்கார்ந்து போதும் கர்த்தாவே போதும், என்னால் இனிமேல் ஓட முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நிற்கிறீங்களா? சோர்ந்து போனீங்களா? விரக்தியோடு இருக்கிறீங்களா? பயத்தோடு இருக்கிறீங்களா? சரீரத்தின் பலவீனத்தை குறித்து வேதனையோடு இருக்கீங்களா? வழி தவறி போன பிள்ளையை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த பகலிலே பரிசுத்தாவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், கிறிஸ்து உங்களை சீர் பொருந்த பண்ணுவார், கிறிஸ்து உங்களை திரும்ப கொண்டு வருவார். ஆமென். ஆமென். குருடுகள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டது போல இந்த நாளிலே நீங்க இயேசுவிடத்தில் சொல்லுங்க, இந்த விஷயத்தில் நான் வழி தவறி போகிறேன், ஆமென், நான் வழி மாறி ஓடிக்கொண்டு இருக்கிறேன், என்னை திரும்ப சீர் பொருந்த பண்ணுங்க, என்னை திரும்ப கொண்டு வாங்க என்று இயேசுவிடத்தில் சொல்லும்போது கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வந்து உங்களை சீர் பொருந்த பண்ணுவார். இயேசுவிடத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ அவளுக்கு எல்லாம் அவர் சீர் பொருந்த பண்ணினார். இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை அவர், ஆமென், சீர் பொருந்த பண்ண போதுமானவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை திரும்ப அந்த உங்களுக்கு பழைய விசுவாசத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, சந்தோஷமாக தேவனுடைய பிரச்சனத்தில் வாங்க. மோவாபியர் ஸ்திரியாகிய ரூத், ஆமென், 10 தலைமுறை வரை தேவனுடைய பிரச்சனத்தில் கடந்து போக அவளுக்கு ஒரு தகுதியும் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் அவள் தன்னுடைய மாமியார், ஆமென், தன்னுடைய மாமியாரோட கூட, ஆமென், இந்த தேவனிடத்தில் வந்தபோது, இந்த உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று அவள் அறிக்கை செய்த போது, அவள் தேவனை ஏற்றுக்கொண்ட போது, ஆமென், ஆமென், தேவன் அவளை பரிபூர்ணமாய் அவளை சீர் பொருந்த பண்ணினார். அவருடைய பிரச்சனையை மாற்றினார். அவருடைய பழைய வாழ்க்கையை அவர் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இழந்து போனது எல்லாம் இழந்து போய் ஒன்றுமில்லாமல் வந்த அவளை கர்த்தர் அவளை சீர் பொருந்த பண்ணி அவளுக்கு எல்லாம் சகலத்தையும் திருப்பி கொடுத்தார். இந்த நாளில் இயேசு என்று நீங்கள் அறிக்கை செய்தீங்களா? மகிமையான கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் இருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கும் வரை நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, நீங்கள் நசுக்கப்பட மாட்டீங்க. ஆமென். அவர் உங்களை கட்டி எழுப்புவார். அவர் உங்களை கட்டி மீண்டும் எழுப்புவார். அவர் உங்களை திரும்ப உங்களை பழைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களை சீர்பருந்த பண்ணுவார். ஆமென். கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வருவார். உங்களை கட்டி எழுப்புவார். ஆமென். வெறுமையான படகோடு இருந்த பேதுருவை, ஆமென், படகு நிறைத்த தேவன், ஆமென், சிலுவையில், ஆமென், மன்னிப்பு கேட்ட கல்லனை பரதேசில் சேர்த்த தேவன். ஆமென். நீங்கள் ஜெபிங்க, விசுவாசிங்க. என் இயேசு என்னை திரும்ப கொடுப்பார். என் இயேசு எனக்கு திரும்ப கொடுப்பார். சீர் பொருந்தப்படுவார். உங்கள் மனைவி குறித்து வேதனையா? உங்களுடைய பிள்ளைகள் வழிவிட்டு போனார்களா? ஆமென். வேலை செய்கிற இடத்துல விரக்தியா? ஆமென். குடும்ப ஜீவிதத்தில் பிரச்சனையா? நீங்கள் ஜெபிங்க, இயேசுனிடத்தில் கொடுங்க. இந்த விஷயத்தில் இயேசு எனக்கு சீர் பொருந்த பண்ணுவார். இயேசு எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லுங்க. நாம் ஜெபிப்போம். நீங்கள் வழி தவறி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சீர் பொருந்த வேண்டும், நான் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? ஜெபிப்போம். கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வழி தவறி நிற்கிறார்களோ, ஆமீன், வழி மாறி போனார்களோ, அவள் திரும்ப வரட்டும். அவருடைய சரீரங்கள் திரும்ப, ஆமீன், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமீன். பிஸ்னஸ், ஆமீன், வெற்றி உள்ள பிஸ்னஸாய் மாறட்டும். ஆமீன். தலைமுறைகள் பழைய வாழ்க்கையில் திரும்ப வரட்டும். ஆமீன். தேவன் சகலத்தையும் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய தேவன் நம்மை சீர் பொருந்த பண்ணுகிற தேவன், நமக்கு சகலத்தையும் திருப்பி கொடுக்கிற தேவன். ஆமென். we are shining by the power of Holy Spirit. God bless you. God bless you. ஆமென்.